இன்னொரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். என்னன்னா, அதில அந்த ஆடியோல என்னன்னா, எனக்கு ஈவினிங் ஆனா சடோரி தன்மையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழ்மனதில இருக்கும். நம்ம எதையும் யோசிக்காம ம் அமைதியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சம்டைம் வந்து லூஸ் மோஷன் ஆகுற மாரி ஆகுது மாஸ்டர். ரொம்ப ஒரு மாரி. ஆனா லூஸ் மோஷன் வரமாட்டேங்குது. ஆனா ரெஸ்ட் ரூம் போலான்னு போனா, ரெஸ்ட் ரூம் வரல. ஸோ அந்த மாரி அடிக்கடி தினமும் நடக்குது. ஆ அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கும் என்னால எப்படி பண்றது? ரொம்ப நேரம் இருக்காதா? இல்ல எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஒரு 2, 3 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அது நீடிக்க முடியாதுங்களா? ஏன்னா வீட்ல இருக்கிறதுனால அது மாரி ஆகுதா? அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். நன்றி மாஸ்டர். இந்த மாதிரி சடோரித்தன்மை இருக்கும் பொழுது லூஸ் மோஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்புறம் வந்து இன்னொரு 3வது கேள்வி வந்து, இந்த சடோரித்தன்மை ரொம்ப நேரத்துக்கு இருக்க மாட்டேங்குது, அப்படி இருக்கிறதுக்கு வழியில் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2 கேள்வி. அடுத்த கேள்வி, சடோரித்தன்மையில் இருக்கும் பொழுது தான் ப்ராசஸே நடக்கும். அது செல்ஸில் நடக்கும். எலக்ட்ரான்ஸ்குள்ளே இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கூட தூக்கும். அது டீடாக்சிஃபை பண்ணும். அப்போ என்ன ஆகுனா லூஸ் மோஷன் தான் வரும். ஃபஸ்ட்டு லூஸ் மோஷன் தான் வரும். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாடா இருந்தாலோ அப்படி ஏதாவது பண்ணுற மாதிரி தான் வேர்வை நிறைய வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்தால் ஃபஸ்ட்டு லூஸ் மோஷன், அப்புறம் வாமிட்டிங் இருக்கும். இன்னும் நீ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சடோரியில் கர்மியோகத்துக்கு வந்தாலே அதெல்லாம் இருக்கும். சுந்தரேசன் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நம்ம தான் கர்மியோகத்துக்கு வந்தார். சடோரி முடிச்சு 1.5 வருஷம் கழிச்சு கர்மியோகத்துக்கு வந்தார். அவரால் வந்து ஒரு நாளைக்கு 6 தடவை லூஸ் மோஷன் போச்சு. தென் வாமிட்டிங்கும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறமா என்கிட்ட சொன்னார், அப்படி தாங்க போகிற வரைக்கும் போட்டு நல்லா இருக்கும், வீட்டுக்கு போடி சரியாக போங்க, போய் ஞானப்பாடல் போட்டு கேளுங்கன்னு. வீட்டுக்கு போயிட்டு என்னால் ரொம்ப முடியல, வயிறு ரொம்ப, எனக்கு ஒரு நாளைக்கு 6 தடவை 2 நாள் போனோன்னே அவரால் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஞானப்பாடல் போட்டு கேட்டுட்டு 3 தடவை கேட்டால் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டார். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அறிவோட நம்ம உணர்ந்ததோட சூட்சுமமான நுட்பமான பல சக்திகள், பல அதிர்வுகள் நம்மளை சுற்றி இருக்குது. நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியலைங்கிறதா எதுவும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. காற்றை கண்ணில் பார்க்க முடியுறதா காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி கடவுளை கண்ணில் பார்க்க முடியாது, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அவ்வளோதான். லைட்டே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உன்னால் பார்க்க முடியும். அதுக்கு மேலே உன்னால் பார்த்தா கண்ணே பொட்டையாயிரும். அதுக்காக லைட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. லைட்டோட வோல்டேஜை கூட்டினோம்னா கண்ணு பொட்டையை போயிடும். கண்ணோட சக்திக்கே தெரியல, அவ்வளோதான். ஒரு கொசு பிறந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே கிராஸ் ஆச்சு அந்த கொசுன்னு கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக கொசு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கொசு அங்கே தான் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம வந்து கோட்டை விட்டுறோம். அந்த லூஸ் மோஷன் வர்ற மாதிரி இருக்கிறது அதுதான் காரணம். உள்ள டீடாக்சிஃபை நடக்குது. லூஸ் மோஷன் வர்றது நல்லது தான். ரொம்ப டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா அது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஒரு சில மயக்கம் வருவாங்க. சடோரி ஒழுங்கு அப்படின்னா சடோரிலே போயிருக்கும். மிச்சம் மீதி இருக்கிறலாம் அந்த மாதிரி வரும். ஞானப்பாடல் கேட்கும்போது கூட அந்த மாதிரி ஆகும். அடுத்தது சடோரி தன்மை. எப்போ வந்து நம்ம சடோரி நம்ம கூடயே இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது நம்மகிட்ட இருக்காது, போயிடும். சடோரி இருக்கணும்னு ஆசைப்படுறது நம்மளாக இருக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கணும்னு சடோரி ஆசைப்படணும். அதுதாங்க முக்கியம். சடோரி என்கிட்ட வா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் சடோரி வான்லாம் கூப்பிடவே இல்லை. என் கூட இருக்கணும்னு அது ஆசைப்படுது. ஏன்னா அது அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு. காந்தம் வந்து இரும்பு வான்னு அழைக்கிறதுலாம் இல்லை, அதன் தன்மையில் இருக்குது, அதனால் இரும்பு வந்து ஒட்டிக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சடோரி வந்து நம்ம வான்னு கூப்பிட்டாலாம் வராது. அது சும்மா வரும், அப்படியே வந்து ஏதோ ஒன்று பண்ணும், போகும், அது ஒன்று. நம்ம தன்மைக்கு போயிட்டோம்னா அது நம்மளை விட்டு போகாது. அப்போ எதிர்பார்ப்புலாம் இருக்கக்கூடாது, நம்ம தன்மைக்கு மாறணும். சார் எப்படி சார் நான் தன்மைக்கு மாறுறது? சடோரி நான்லாம் கூடக்கூடாது, அது என்னை கூப்பிட்டு கிடக்கணும். அதுக்கு எப்படி சார் நான் தன்மைக்கு மாறுறது? அதுக்கு தான் கர்மயோகம் வச்சுருக்கேன். வாழ்க்கையில் நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் 24/7 வச்சுக்க, 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் நீ செய்கிற அனைத்து செயலும் நீ செய்கிறதுங்கிற உணர்வு இல்லாமல், அதை ஒரு கர்மமாக செய்யாமல் விழிப்புணர்வோடு ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி அந்த இறைவன் கொடுத்த செயலாக சொல்லி செஞ்சீங்கன்னா, அது நீ பணம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நீ எதை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீ செய்யும் பொழுது என்னன்னா நீ கர்மத்தை யோகமாக மாற்ற ஆரம்பிச்சிடுற. எவன் கர்மம் செய்யாமல் யோகத்திலே தெளிச்சிருக்கானோ அவனை நோக்கி வர ஆரம்பிப்பான். நீ அந்த மாதிரி கர்ம யோகத்தில் இருக்கும், உனக்குள்ள ஒரு சில டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அவன் நடந்து முடிஞ்சதுன்னா தானே வந்து உள்ள இறங்கிக்குவா, போடானாலும் போக மாட்டான். அதனால் நம்ம அவளை தேட வேண்டியதில்லை, அவளை நம்மளை தேட வைக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இது வரைக்கும் யாருக்குள்ளேயும் சடோரி இறங்கிறது இல்லை, ரொம்ப ரேர். ஓசோக்குள்ளே இறங்கினா எங்கேயோ ஒருத்தனோட இறங்குறான், எப்பயோ பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் இறங்குறான். காரணம் நம்ம அந்த தன்மையை மாற்றிக்கிட்டோம்னா வந்து இறங்கிக்குவா. நம்ம போய் வா வா எனக்குள்ளே இறங்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிறதும் போயிடும், உள்ளே தொலைச்சிட்டு கொஞ்சம் இருக்க வேண்டியதான். அதனால் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் பகுத்து ஆராய்ச்சி தான் வச்சுருக்குறோம். நம்ம அப்பா நமக்கு ஒன்று சொல்கிறாருன்னா, இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்குது. அனுபவ பிரகாரம்னா பையனுக்கு வந்து நீங்கள் இந்த உணவு கொடுத்தா நல்லது,
இந்த துணி போட்டால் நல்லது, பருத்தி அடை போடணும், பாலிஸ்டர் அடை போடக்கூடாது, வெயில் காலத்தில் இப்படி இருக்கணும், இது சளி பிடிச்சிக்கும், இப்படி போகணும், இப்படி வரணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் குழந்தைக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த குழந்தை என்ன தெரியும், நீங்கள் என்ன சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு நினச்சிடக்கூடாது. நமக்கு மேலே இருக்குங்க ஏதோ ஒரு சில அனுபவ அறிவை பெற்றிருக்காங்க, நம்ம கொடுக்குறாங்க. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். நம்மளே கற்றுக்கிட்டு வரணும்னா அந்த குழந்தை உங்களுக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் கற்றுட்டு வர வேண்டியது 40 வயசு ஆகி போயிடும். அப்போ 40 வருஷம் வீணாக போயிடும். ஒன்று நம்மளே கற்றுட்டு வரணும் லேட்டாக. நமக்கு முன்னால் இருந்தவங்க கற்றுக்கிட்டவங்க கொடுக்குறத வாங்கி அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதனால் ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு செக்டாரை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான். சடோரிலாம் உங்கள் லைஃப்பில் கடைசியாக கிடைக்கிற விஷயம். எங்கெங்கே கற்றுக்கணும் எல்லா தியானத்தையும் முடிச்சுட்டு கடைசி நிலையில் போய் கிடைக்கிது. அதை வந்து முதல்ல கொடுக்குறோம். டிரான்ஸ்ஃபார்ம் மாற்றுறோம், அப்படியே தலைகீழ மாற்றுறோம். ரெய்கியோ, திபெத்தின் யோகாவோ, ஃப்ளோரல் மெடிஷனோ, 31 புத்தா பிரீத்திங் டெக்னிக்கோ, நம்ம வந்து உலிஜியோ, விபாச்சனா எதுவுமே நம்ம முன்னால் கொடுக்குறதே இல்லை. 60 தியானங்கள் சொல்லி கொடுக்குறோம். எடுத்தோடனே சடவித்திக்கு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு தான் அதில் நம்ம ப்ரொசைட் பண்ணுறோம். நம்ம அதனால் கர்மயோகம் சாதாரண வேலைகளை பண்ணாது. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். சடவரி கூட வந்து நீங்கள் சொல்லும் போது என்னாகும், நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லும் போதோ நீங்கள் காரில் வரும்போது வேறு மாதிரி பேசி வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது என்னென்னு தெரிஞ்சுது. அதனால் அதே மாதிரி தான் எதுவுமே வந்து செஞ்சால் தான் தெரியும். மொழி சாப்பிட்டு பார்த்தா ருசி தெரியும். அடுத்தவங்க சொல்ல வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. கர்மயோகமும் அப்படி தான். செஞ்சு பாருங்கள் தெரியும். என்ன புண்ணியம் செய்தேனோ